வணக்கம் தோழா. இந்த வீடியோவில் டிஎன்பிஎஸ்சில வந்து ஒரு குட் நியூஸ் வந்திருக்கு. அதான் சொல்ல போறேன். அது என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, ஒரு நியூஸ் பேப்பர் ஒரு அப்டேட் வந்துருந்துச்சு. அதில் வந்து 26க்கான டிஎன்பிஎஸ்சி வருடாந்திர தேர்வு அட்டவணை டிசம்பரில் வெளியீடு அப்படின்னு போட்டிருந்தாங்க. ஆனால் இப்போ ரீசெண்டாக வந்த இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 26க்கான டிஎன்பிஎஸ்சி தேர்வு அட்டவணை விரைவில் வெளியாகும் என கூறியிருக்காரு. அதில் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இது தொடர்பாக டிஎன்பிஎஸ்சி தலைவர் எஸ்.கே. பிரபாகரன் கூறியதாவது, குரூப் 4 தேர்வில் வெவ்வேறு அரசு துறைகளில் இருந்து அரசு துறைகளிலிருந்து காலி பணியிடங்கள் வந்த வண்ணம் உள்ளதால் காலி பணியிடங்கள் மேலும் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது நடந்து முடிஞ்ச குரூப் 4ஓட வேகன்சி இன்னும் அதிகரிக்கும்னு சொல்றாங்க. அதே போல ஒருங்கிணைந்த குரூப் 2 மற்றும் குரூப் 2A தேர்விலும் காலி பணியிடங்கள் எண்ணிக்கை அதிகரிக்க வாய்ப்பு உள்ளது அப்படின்னு சொல்றாங்க. அதுபோல மாநில அரசு பல்கலைக்கழகங்கள் உள்ள ஆசிரியர்கள் அல்லாத பணியிடங்களையும் டிஎன்பிஎஸ்சி வாயிலாகவே நிரப்ப அரசு முடிவு செய்துள்ளதால் இதற்கான கல்வி தகுதிக்கு ஏற்ப அவை குரூப் 4-2 தேர்வுகள் மூலம் நிரப்பப்படும். 2026ஆம் ஆண்டுக்கான வருடாந்திர தேர்வு அட்டவணை தயாரிக்கும் பணி முடியும் தருவாயில் உள்ளது. அதில் குரூப் 1, குரூப் 2, 2A, 4 தேர்வுகள் உட்பட பல்வேறு தேர்வுகளுக்கான அறிவிப்புகள் விரைவில் வெளியிடப்படும் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இந்த நவம்பர் மாசத்துல கூட வெளியிட வாய்ப்பு இருக்கு. மீண்டும் சந்திப்போம். நன்றி தோழா.